ரொம்ப நாள் ஆச்சுல உங்களெல்லாம் பார்த்து பேசி. அதனால் இனிமேல் டெய்லியும் உங்களை பார்க்கலாம், டெய்லியும் உங்களை கூட பேசலாம், உங்களா கூட கான்டாக்ட் வச்சுக்கலாம் அப்படின்றதுனா ஹவ் டு ஸ்டார்ட் எ ரன். எனக்கு கடந்த ஒரு 3 வருஷமாகவே நான் இந்த ரன்னிங் நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரன்னிங் நான் விடவே மாட்டேன், ஏன்னா என்ன ரன்னிங் விடாது, நானும் அதை விட மாட்டேன். 3 டிப்ஸ் தான். வாக்கிங் தான் ஃபஸ்ட்டு. வாக்கிங்னா 3 கிலோமீட்டரை ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு கவர் பண்ண ஆரம்பிச்சுக்குங்க. நீங்கள் 3 கிலோமீட்டர் நான் எப்படிடா கவர் பண்ணுறது, அது எனக்கு தெரியாதாடா, 3 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் நடக்கணும்னு எனக்கு தெரியாதாடா. 3 ஆப் இருக்குது. ஸ்டாவா, நைக் ரன்னிங் கிளப், அடிடாஸ் ரன்னிங் கிளப். இது 3மே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அடிடாஸ் ரன்னிங் கிளப் மட்டும் யூஸ் பண்ணல, ஏன்னா அது என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுறான், அஜித்குமார் யூஸ் பண்ணுறாரு. அவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான். அதனால் எனக்கு தெரியும், அந்த ஆப் நான் பார்க்கறதுனால எனக்கு தெரியும். நான் யூஸ் பண்ணுறது நைக் ரன்னிங் கிளப், இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஆப்பை. கடந்த ஒரு 3.5 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் வச்சிட்ருக்கேன். ஸ்டாவா மட்டும் ஸ்டார்டிங் ஒரு 200 கிலோமீட்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் என்னுடைய பையன் மொபைலில் ஜிபிஎஸ் சரியாக ஒர்க் ஆகலன்னு நான் அதை கேன்சல் பண்ணிவிட்டு நைக் ரன்னிங் கிளப் வந்துட்டேன். ஓகே, ஹவ் டு ஸ்டார்ட் எ ரன் இதுதான் சொல்லிகிட்ருக்கேன் 3 வாட்டியுமே. இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ரன்னிங் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ஒன்று இறக்கிடுங்க. வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எத்தவொடனே ரன் பண்ண முடியாது, ஜாக் பண்ண முடியாது. ஜாக் பண்ணாலும் ஒரு 1/2 கிலோமீட்டரில் நின்றுடுவீங்க. வாக் தான் பண்ண முடியும், நடக்க முடியும் நம்மளால். எவ்வளோ நேரம் விட்டாலும் நடக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர்னு டார்கெட் பண்ணிக்கோங்க. ஆனால் நடக்கிறது ஒரு 5 கிலோமீட்டர் நடங்க. 5 கிலோமீட்டர் 1 மணி நேரமோ இல்லை 1.25 மணி நேரமோ இல்லை 1.5 மணி நேரமோ நடங்க. ஃபஸ்ட்டு நடக்க பழகுங்க. 1 வாரமோ இல்லை 10 நாளோ ஃபஸ்ட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஓட ஸ்டார்ட் பண்ண முடியும், ஓகேவா? இது ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சிருங்க. ஒரு 10 நாளோ இது ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஜாக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரே ஒரு பொருள் தான். ஒரு ஷூ இருந்தால் போதும். ஒரு 800 ரூபா கொடுத்து ஒரு ஷூ ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கு கீழே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த பாதம் வலிக்க ஆரம்பிச்சிக்கும், இல்லைனா ஆங்கிள் பெயின் வந்துடும். ஏன்னா வெயிட்டு அதிகமாக இருக்குன்றதுனால ஆங்கிள் பெயின் வந்துக்கும். நீங்கள் ஆன்லைனில் ஷூவே வாங்காதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஷூ வாங்க தெரிஞ்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் போய்ட்டு ஒரு ஷூ ஒன்று வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் போய்ட்டு ஷூ ஒன்று வாங்கிக்கோங்க. உங்களுடைய கால் சைஸ் பார்த்துட்டு ஷூ ஒன்று வாங்கிக்கோங்க. ஜாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜாக் பண்ண தெரிஞ்சுன்னா 1 கிலோமீட்டர் நீங்கள் 10 நிமிஷத்துக்குள்ளேயே கவர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நடக்கிறது இல்லை, இது ஓடுறது. ஜாக்னா ரன்னிங், இது வாக்கிங், இது ஜாகிங், இது ரன்னிங். ரன்னிங்கிறது அட்வான்ஸ், ஜாகிங்கிறது மிடில், வாக்கிங்கிறது லோ, ஓகேங்களா? இப்போ நம்ம லோவை முடிச்சிட்டோம், வாக்கிங்கை முடிச்சு தள்ளிட்டோம், போட்டு தள்ளிட்டோம். இப்போ ஜாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ஷூ ஒன்று வாங்கிக்கோங்க. இல்லையா, ஷூ இல்லை, வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லைன்னா சேர்த்து வைக்க போகிறோம்பா, ஒரு மாதத்தில் ஷூ வாங்கிட்டோம், இப்போ ஜாகை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனால் அது வரைக்கும் ரன்னிங் என்னால் ஜாகிங் என்னால் விட முடியாது அப்படின்னா ஒரு கிரவுண்டு பக்கத்தில், ஏதாவது உங்கள் ஊர் பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ஸ்கூல் வாண்டியோ கிரவுண்டு இருந்தால் அதில் போய்ட்டு ஓடுங்க. ஏன்னா மண் தரையில் ஓடும்போது நம்மளுடைய பாதம் நல்லாயிருக்கும். எடுத்த உடனே ஜாக்கிங்கை ரோட்டில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய பாதம் கீழே ரொம்ப தேஞ்சிரும், நிறைய வலிக்கும். எனக்கும் வலிச்சிருக்கு. ஷூ வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 கிலோமீட்டரை 6 நிமிஷம் பேஸில் இருந்து ஒரு 10 நிமிஷம் பேஸுக்குள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு வாங்க, 10 நிமிஷம் பேஸில் தான் இருப்பீங்க 1 கிலோமீட்ரு ஜாக் போகும்போது. அந்த 6 நிமிஷம் பேஸுக்குள்ளே எப்படியாவது அடித்து கொண்டு வாங்க. இது கொண்டு வரதுக்கு 1 மாதம் 1.5 மாதம் ஆகிடும். நீங்கள் ஜாகிங்கை முடிச்சிட்ருப்பீங்க, நீங்கள் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுக்கே அறியாமல் நீங்கள் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா டாப்பு ப்ரோ ரன்னிங் தான். ரன்னிங்னா சும்மா ஓடத்தில் ரன்னிங்கில் இன்னும் பல வேரியண்ட் ரன்னிங்லாம் இருக்குது. அது எல்லாமே இப்போ என்னாலே பண்ண முடியல. நான் சும்மா ரன்னிங் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ரன்னிங்னா என்ன, எந்த பேஸில் ஓடலாம், ஏதோ டைம் சொல்லிகிட்ருக்கேன், எந்த பேஸில் ஓடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரன்னிங்க்கு டைம் இருக்குது. ரொம்ப லோவிலையும் இருக்குது, ரொம்ப ஹைலையும் இருக்குது. ஹைனா 6 நிமிஷம், லோனா 3.5 நிமிஷத்துக்குள்ளே 1 கிலோமீட்டரை கவர் பண்ணணும், ஓகேங்களா? 3 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் நம்மளால் கவர் பண்ண முடியாது. கவர் பண்ணியிருக்கேன், அது வருங்காலத்தில் பார்க்கலாம் மறுபடியும். அதாங்க, இதுதான் ரன்னிங்னா 3 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே போடுறீங்களே 1 கிலோமீட்டரை ஒரு 4:50லையோ இல்லைனா 5:30லையோ கவர் பண்ணுறதுக்கு பேர் தான் ரன்னிங். தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. அதுக்குன்ட்டு ஹெவியாக ஓடிடாதீங்க. சின் பெயின் ஸ்டார்ட் ஆகும்.
ஸ்டார்டிங் ரன்னிங் ஓடுறீங்கன்னா சின் பெயின் ஸ்டார்ட் ஆகும். சின் பெயின் வந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு ரன்னிங்கே தோணாது, வலிக்கும். இது இப்படி சும்மா தொட்டாலே வலிக்கும், அந்த எலும்பு வந்து சும்மா தொட்டாவே வலிக்கும். இதை நம்மளுடைய பாதன்னு வச்சுக்கோங்களே, இதை நம்ம பாதன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்மளுடைய சின் ஓகேங்களா, அந்த எலும்பு இதை தொட்டாவே வலிக்கும். ஓடுற பசங்களை போய் கேளுங்க, சும்மா தொட்டாலே வலிக்கும் அப்படின்னா நீங்கள் ஓட போது எப்படி வலிக்குன்னு அது ஓடுறவனுக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படி ஹேண்டில் பண்ணலான்றது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ப்ளஸ் ரன்னிங் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா சின் பெயின் போயிடும். ஆமாம், அது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, எப்படி போச்சுன்னு தெரியாது, ஒரே வாரத்திலே போயிடும். இது வந்து ஒரு குட்டி ஸ்டார்ட் வீடியோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் இவ்வளோ இருக்குது ரன்னிங்கை பற்றி, இவ்வளோ இருக்குது, இன்னும் அவ்வளோண்டு பேசணும். அது எப்படி நான் பேசுறது? அதனால் ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ. நான் குமார், இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுவேன்.